செயின்ட் ஃபுல்பர்ட் பிரான்ஸ் நாட்டோட பிகாட்டி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. தொடக்க கல்விய ஹெர்பர்ட் அப்படிங்கிறவர்கிட்ட கற்றிருக்காரு. இந்த ஹெர்பர்ட் தான் திருத்தந்தை 2ஆம் சில்வஸ்டர். சின்ன வயசுலயே அதிக திறமை உள்ளவரா இருந்திருக்காரு ஃபுல்பர்ட். வளர்ந்து பெரியவனாகி கல்வியில சிறந்து விளங்கியிருக்காரு. ஃபுல்பர்ட் கற்பித்த மாணவர்கள் இவரை வணக்கத்துக்குரிய சாக்ரட்டிஸ்னு அழைச்சிருக்காங்க. ஃபுல்பர்ட்டோட திறமையை பார்த்த ஆயர் பேரவை இவரை சார்ட்ரஸ் நகர ஆயரா நியமிச்சிருக்காங்க. ஆயர் பணிகளை சிறப்பாவே செஞ்சிருக்காரு. குறிப்பா அந்த காலத்துல திருச்சபையோட சொத்துக்களை ஒரு சில பொதுநிலையினர் நல்லாவே அனுபவிச்சு வந்திருக்காங்க. இதை கடுமையா விமர்சிச்சிருக்காரு ஃபுல்பர்ட். அது மட்டும் இல்லாம தவறுகள் செஞ்ச குருக்கள் ஆயர்களை கூட விமர்சிச்சிருக்காரு. இதனால பல இடங்கள்ல இருந்து எதிர்ப்புகள் வந்திருக்கு. எல்லா எதிர்ப்புகளையும் துணிச்சலோடு எதிர்கொண்டிருக்காரு ஃபுல்பர்ட். ஃபுல்பர்ட் மிகச்சிறந்த கவிஞராகவும் இருந்திருக்காரு. அன்னை மரியாள் பத்தி பல கவிதைகளை எழுதியிருக்காரு. அன்னை மரியாவோட பிறந்த நாளை முதலா கொண்டாடின நபர் ஃபுல்பர்ட் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி சிறப்பாவே இறைப்பணிகள் செஞ்சு வந்த ஃபுல்பர்ட் இறுதியா 1029ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு. ஃபுல்பர்ட்டோட உடல் சார்ட்ரஸ் பேராலயத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஏப்ரல் 10 செயின்ட் ஃபுல்பர்ட் ஃபீஸ்ட் டே.